எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மீனராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே மீனராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் குரு பகவான் தான். மீனராசியில புரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களுமே இதில் அடங்கும். இது காலபுருஷனோட அங்க அமைப்புல 2 பாதங்களையும் குறிக்கக்கூடிய 4வது உபராசி. இவங்களுக்கு பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும். இவங்க கிட்ட பேசுறப்ப வார்த்தைகளை அளந்துதான் பேசணும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள கூட குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியவங்கள இவங்க வல்லவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி மீனராசியில பிறந்தவங்களுக்கு கற்பனை திறன் அதிகமாகவே இருக்கும். கூடவே தயாள குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கை கொண்டிருப்பாங்க. திறமைசாலிகளாகவும் இருப்பாங்க. கூடவே மீனராசிக்காரங்க கிட்ட குறும்புத்தனம் அதிகமாக இருக்கும். சிறுபிள்ளைத்தனமா ஏதாவது செஞ்சுட்டு கூடவே சிக்கல்லையும் மாட்டிக்கிறாங்க. இவங்க இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேச தெரிஞ்சவங்க. மீனராசிக்குள்ள பிறந்தவங்க எதையுமே திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கும். கூடவே கொஞ்சம் பயந்து சுபாவம் கொண்டவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட குணங்களுடைய மீனராசி அன்பர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி, காதலர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல், பிரிந்திருக்கக்கூடிய காதலர்களை கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசி செய்கிறது, பொருளை விருத்தடியை செய்கிறது, தனவர்வை உண்டாக்குறது, தொழிலை மேன்மையடைய செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் தோசை பரிகாரம், ஜோதிட ரீதியா ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்படுது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்கள் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா, பொதுவாகவே பார்வையாலேயே பலன் அளி தருகிற குரு பகவானை தான் ராசி அதிபதியாக கொண்டு இருக்கிறீங்க. இந்த வாரங்களில் சூரியன் 1ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதால வெட்ட வெட்ட முளைக்கிற ஒரு செடி மாதிரி புது புது பிரச்சனைகளை தாக்கிட்டே தான் இருக்குது. தளராத தன்னம்பிக்கையோட அதையெல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கிறீங்க. வியாபாரத்தில் இனி வெற்றி கொடி நாட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. சந்திரனோட சஞ்சாரம் சகல விதமான நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். சிலருக்கு திடீர்னு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும், செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறதால தொழிலுக்கு தேவையான உதவிகளை நண்பர்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தக்க சமயத்துல சகோதரிகளோட ஆதரவு கூட உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். சின்ன வியாபாரத்துல கூட நல்ல லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. புதன் 1ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறதால தாய்மாம வகையில பிரச்சனை இருந்தாலும் தக்க உதவியோட சமாளிச்சிடுவீங்க. அரசு ஊழியர்களா இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான பலனை பெற போறீங்க. குரு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இதனால வியாபாரத்தை வெற்றிகரமான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வங்கி கடன் மாதிரியான விஷயங்கள் சுலபமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்கிறதால நீங்க நினைச்ச காரியங்கள் தடையில்லாம நடக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால பயன்படுத்திக்க பாருங்க. சுப நிகழ்ச்சிக்காக பூர்வீக சொத்தை விற்க வேண்டிய நிலையும் ஏற்படலாம். சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதால இரும்பு உலோக பொருட்கள்ல வியாபாரம் சூடுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாத்திரக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராகு 1ஆம் வீட்டில் இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்க பாருங்க. கேது 7ஆம் இடத்துல இருக்கிறதால எல்லார்கிட்டையும் நீங்க அனுசரணையா நடந்து கொள்றதுதான் நல்லது. மேலும் மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்ததை விட வருமானம் கூடுதலாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லா வகையிலும் உதவி கிடைக்க போகுது. பிள்ளைகள் வழியில் கூட உங்களுக்கு பெருமை கிடைக்கும். ஒரு சிலருக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவுமே இருக்காது. அதே மாதிரி புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வாங்க, பிரார்த்தனை உங்களுக்கு நிறைவேற்றிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட போகுது. அதே மாதிரி சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு இருக்கிற இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு மாற்றலாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிர்பார்த்த சலுகையும் கிடைக்க போகுது. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வரும்னாலும் அதுக்காக நீங்கள் ரொம்ப விளக்க வேண்டியதாக தான் இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த தேவையான வங்கி கடனுதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறவங்களுக்கு மனசுக்கு நிம்மதி உண்டாகும். அலுவலகம் போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். கூடவே சலுகைகளும் கிடைக்கும். அதே மாதிரி தினமும் அபிராமி அம்பிகை வணங்கிட்டு வாங்க. தினமும் காலையில பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடிய வகை ஏற்படும். அதே மாதிரி மீனராசி அன்பர்களுக்கு மேலும் இந்த வாரங்களில் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா,
இந்த மாதத்தோட இறுதிகளில் நீங்க தொடுகிற காரியங்கள் வெற்றில முடிஞ்சாலும் கடுமையான முயற்சி தேவைப்படும். பணவரத்து இருக்கும், ஆனா புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. தொழில் வியாபாரம் உங்களுக்கு வேகம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. புதிய ஆர்டர்களும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் பத்தி மனசுல இருந்த கவலை நீங்கி மனசுக்கு ஒரு தைரியமும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலகத்துல கொடுக்கிற வேலையை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அலுவலக வேலையா வெளியூர் செல்லவும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வாக்குவாதத்துல ஈடுபடாம அனுசரிச்சு போக பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத மன வருத்தம் உண்டாகலாங்கிறதால கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மருத்துவம் தொடர்பான செலவும் ஏற்படலாம். ஆயுதம் நெருப்பு மாதிரி விஷயங்கள்ல கையாளுறப்ப கவனமா இருக்கிறது நல்லது. பெண்களா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய புத்தி கூர்மையால நீங்க செயல்படுத்துகிற காரியங்கள் வெற்றிகரமா செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. வீண் அலைச்சலை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது தான் நல்லது. மாணவர்களா இருக்கிறவங்க சக மாணவர்களோட பழக்கிறப்ப கவனமா இருந்துட்டு வாங்க. கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிச்சுட்டு வரது நல்லது. அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு பணவரவு ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செயல்படுத்துறது தான் நல்லது. எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவு எடுக்க தூண்டும், ஆனா அந்த மாதிரி செய்யாதீங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. கூடுதலா நீங்க உழைக்க வேண்டியது இருந்தா உங்களுக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்கும். மேலிடத்துல இருந்து வர கருத்து வேற்றுமையை நீக்கி ஒற்றுமை உண்டாக்கக்கூடிய வகையில் செயல்படுங்க. எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலை மூலமா உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி நட்சத்திர பலன் பார்க்குறப்ப புரட்டாதி 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு இந்த வாரங்களில் எதிர்பார்க்கிற லாபம் வரும். தொழில் போட்டிகள் நீங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய வாக்கு வன்மையால காரிய வெற்றி பெற போறீங்க. குடும்பத்துல வீண் விவாதங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமையும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்களில் நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனை தீரப்போகுது. பண வரத்தும் அதிகரிக்க போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி செய்வீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்பு விலகக்கூடிய காலகட்டம். தொழிலை விரிவாக்கம் பற்றின சிந்தனை அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்களில் நீங்கள் நீண்ட நாட்களாகவே முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய வேலைகளை திருப்திகரமாக நடத்தி காட்டுவீங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குது. திருமண காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாரமாகவும் அமைய போகுது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கணும்னு நினச்சிங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகள் ஆனால் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. வெற்றி கிடைக்கும். கடன் பிரச்சனையும் தீரும். அது மட்டும் இல்லாம கல்வியில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். மேலும் மீனராசி அன்பர்கள் முடிந்த வரைக்கும் நீங்க சிக்கனத்தை கடைபிடிக்கிறது தான் நல்லது. சிக்கனம் வீட்டுக்காகவும் சேமிப்பு நாட்டுக்காகவும் உணருங்க. அதே மாதிரி இந்த மாதங்கள்ல அறிவுத்திறன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சாதுரியமான பேச்சு மூலமா நிறைய காரிய வெற்றியை உண்டாக்கிக்கலாம். அதே மாதிரி பணவரத்து அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதே சமயங்கள்ல அடுத்தவங்க பிரச்சனையில தலையிடாம இருக்கிறது நல்லது. மேலும் இசை நாட்டிய மாதிரி கலைகள்ல உங்களுக்கு ஆர்வம் பிறக்கும். வீண் ஆசையும் கூடவே தோன்றலாம். மனசை கட்டுப்படுத்திக்க பாருங்க. சின்ன விஷயங்கள்ல மனநிறைவு உண்டாக்கிய பாருங்க. தொழில் வியாபாரத்துல மேலும் முன்னேற்றம் காணக்கூடிய வாரமாகவும் வாக்கு வன்மையால லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசான ஆர்டர்கள் தொடர்பான பயணங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. கூட வேலை செய்யற பணியாட்களோட எளிதில் கருத்து வேறுபாடு உண்டாகலாங்கிறதால கவனமா இருங்க. அலுவலகத்துல உங்களுக்கான அங்கீகாரம் அதிகரிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு உழைக்க வேண்டிய காலகட்டம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களோட இருந்து வந்த மோதல்கள் இனி குறைய ஆரம்பிக்கும். பெண்களா இருக்கிறவங்களுக்கு கலைகள்ல ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்த பணமும் வந்து சேரும். திறமையோட செயல்படுறதால பாராட்டுக்கள் பல வகையிலும் பெற போறீங்க. கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு நீங்க நீண்ட நாட்களா இருந்து வந்த பழைய பகை மாறக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு காரியத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி அதை எப்படி செய்யறதுங்கிறது மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்களாம். அவசர முடிவை தவிர்க்கிறதா நல்லது. எந்த ஒரு விஷயங்களையும் தீர ஆலோசிச்சு முடிவெடுக்க பாருங்க. அரசியல் துறையை சார்ந்திருக்கிறவங்க எதிர்காலம் பத்தின முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அடுத்தவங்க யோசனை கேட்டு தடுமாற்றம் அடையாம இருக்கிறதா நல்லது. மேலும் எதிர்ப்புகள் அகலக்கூடிய வாரமாகவும் பார்க்கப்படுது. மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில வெற்றி பெற நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கும். கூடவே சாதுரியமான பேச்சால நன்மைகளை அடைய போறீங்க. நட்சத்திர பழங்களா பார்க்குறப்ப புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து வகையிலும் வரவேண்டியவை வந்து சேரும். கேட்ட இடத்துக்கு மாறுதலும் கிடைக்கும். அதே மாதிரி மகான்களோட சந்திப்பு ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களா இருந்தா நல்ல சம்பந்தம் வந்து சேரக்கூடிய காலகட்டம். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். உங்களை ஒதுக்கியவங்களே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம்.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழிலாளர்களுக்கு ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய காலம். அதுக்கேற்ற மாதிரியும் வருமானமும் இருக்கும். தொழிலதிபர்களாக இருக்கிறவங்க நினைச்சபடியே உற்பத்தி கூடக்கூடிய காலகட்டம். புதிய ஒப்பந்தங்கள் வரும், லாபமும் பெருகும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவீங்க. பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நேரம். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமம் முற்றிலுமா நீங்கக்கூடிய காலகட்டம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மேலும் இந்த வாரங்களில் நீண்ட நாட்களாகவே தொல்லை கொடுத்துட்டு வந்த நோய்கள் மருந்துக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அரசு பணியில் இருக்கிறவங்க கூட வேலை செய்கிற பணியாளர்களோட எச்சரிக்கையாக இருக்கு பாருங்க. மேலதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாம பார்த்து கொள்றதும் கூடவே நல்லதா சொல்லப்படுது. அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். மனமாகாதவங்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்க குலதெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கி காரிய அனுகூலமும் உண்டாகும். மனசுல அமைதியும் ஏற்படும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.